வெல்கம் டு நெஸ்ட் தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட அந்த கிராண்ட் ரிலீஸ் வந்து வேர்ல்டு வைடாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கு எதுக்காக படத்துக்கு போனோமோ இல்லையா, மெயினாக நம்ம ஏகேவோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக நானும் படத்தை போய் பார்த்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வெங்கட் பிரபு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் வந்து போன டாக்ஸை பற்றி சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முன்னாடி அஜர்பைஜானில் வெங்கட் பிரபு வந்து ஏகே மீட் பண்ண போயிருந்தார். ஸோ அங்கே ஏகேட்ட ஒரு ஃபோன் கால் வந்து தளபதி விஜய்கிட்ட பேச வச்ச மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே படத்தில் வரல. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம ஏகேவோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அது இம்பாக்ட் கொடுக்கல ஏகே ஃபேன்ஸ்க்கு தான் சொல்லணும். மங்காத்தாவோட ரெஃபரன்ஸ், அதே மாதிரி அட்டகாசம் படத்தோட ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தில் நம்ம யுவன் போட்ட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதை பார்த்தீங்கன்னா தூக்கி கடைசியில் வச்சுட்டு அதை ஒரு ப்ரமோஷனாக வந்து படத்துக்கு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி பிரேம்ஜியா இருக்கட்டும், வைபவா இருக்கட்டும், வெங்கட் பிரபுவா இருக்கட்டும், இவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு ஹெவியான ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு ஒரு ப்ரமோஷனாக தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர படத்தில் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி பெரிய ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நீங்கள் கோட் படத்தை பார்த்தீங்களா இல்லையா, அதில் வந்து நம்ம ஏகேவோட ரெஃபரன்ஸ் உங்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.